கோவையில் ஒரு பாழடைந்த கட்டடத்தில் வயது முதிர்ந்த நெசவாளர்கள் கடும் புழுதிக்கு மத்தியில் கைத்தறி ஆடைகளை உருவாக்கி வருகின்றனர். இதுதான் 35 ஆண்டுகள் பழமையான காந்திஜி தொழிலியல் நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் நிலை. கூட்டுறவு சங்கமாக இருந்தபோதும் தமிழக அரசின் அலட்சியத்தால் பல நெசவாளர்கள் இத்தொழிலை விட்டு வெளியேறியதாக நெசவாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த ஏரியா சீரநாயக்கன்பாளையம் காந்திஜி நெசவு கூடம். முதல்ல முன்ன பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நல்லா நடந்துட்டு இருந்தது. இப்போ ரொம்ப நொடிஞ்சிருச்சு, தொழிலே இல்லை. அதாவது வேலை செஞ்சால் சாப்பாடும் கூட சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 50 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நாள் பட வருமானம் இல்லை, பத்தில். அதனால் ஒவ்வொருத்தந்த வாட்ச்மேன் வேலை இந்த மாதிரி கிடைச்ச வேலைக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. கைத்தறி ஆடைகள் மீதான விருப்பம் அதிகரித்து வரும் நிலையில் பாரம்பரியம் மிக்க இந்த கூட்டுறவு சங்கத்தை மீள்கட்டமைத்து நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்கும்படி தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர்.